என் ஸ்டைல் ஆஃப் சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா? 90s லவ் ஹிட்ஸை போட்டுட்டு தான் என்னோடய பிரியாணி செய்கிற ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ சிக்கன் பிரியாணி பண்ணாலும் சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தயிர், மிளகாத்தூள் அண்ட் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி உரமாக வச்சுடுங்க. ஸோ தட் அந்த சிக்கனில் எல்லாமே வந்துட்டு நல்லா ஊறி வரும். அந்த சிக்கன் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணுறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவும் குக் ஆகும். ஓகே, பிரியாணிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஓப்பன் பேனில் ஆயில் அண்ட் கீ ரெண்டுமே சேர்த்து ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண அது பொரிஞ்ச உடனே ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அண்ட் 3 பச்சை மிளகா கீரி போடுங்க. அது வதங்கி வந்த உடனே தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். அதுக்கப்புறமா புதினா இலை, அதுவுமே நல்லா வதங்கி வந்தோன்னா 1 ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் போடுங்க. கலர் நல்லா வரும் அண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணுங்கள். சிக்கனை நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்துட்டு 1 கப் ரைஸ் வச்சிங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க. ஸோ தட் நம்மளுக்கு ரைஸ் வந்து குழையாமல் சூப்பராக வரும். அவ்வளோதான். தண்ணி நல்லா கொதிக்கும். அரிசியை போட்டதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சிடலாம். தண்ணி வத்துற ஸ்டேஜில் ஆஸ் யூஷுவல் தோசைக்கல் வச்சுட்டு நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுற டைம் வந்து 20 மினிட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ தட் நம்ம பிரியாணி வந்து நல்லா குக் ஆகும் அண்ட் நல்லாவும் உங்களுக்கு அரிசி வந்து உதிரியாக வரும். சிக்கன் 65 மேரினேஷனுக்கு நான் என்னெல்லாம் போட்டேன்னா 65 மசாலா, குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், கார்ன்ஃப்ளவர் அண்டு வந்து ஒரு முட்டையுமே உடச்சி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். அது நல்லா ஊறிட்டு இருந்ததுன்னா நல்லா வந்து நம்ம சிக்கன் பொரிக்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் பிரியாணிக்கு 65 ரைத்தா வச்சு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டை சொல்லவே முடியலங்க என்னால். திருப்பி எடிட் பண்ணும்போது எனக்கு பசிக்குது, அந்தளவுக்கு டெம்ட் ஆகுது. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு வரேன். Until then, it's bye from Rave's Cookbook. Bye-bye.